ஓயில் இயற்கை விவசாயிகளின் நேரடி விற்பனை அங்காடி. Healthy food, healthy living. Download today from Google Play Store. OIR online app, trusted by more than 10,000 families. இன்னைக்கும் ரேபிஸ் வேக்சின், ரேபிஸ் ட்ரீட்மெண்ட் ஃப்ரீ. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் முனிசிபல் ஹாஸ்பிட்டலில் தான் அதுக்கு சரியான வைத்தியமே கிடைக்கும். ப்ரைவேட் டாக்டர்கிட்ட கூட கிடைக்காது. கொடுமையான கொடூரமான மரணம். கான்சியஸாக இருப்பாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. 50 நாய்க்கு ஒரு நாய் வந்து ரேபிஸ் இருக்குது அப்படின்ற ஒரு புள்ளி விவரமும் கொடுக்குறாங்க. 50 நாய்க்கு ஒரு நாய் வந்து ரேபிஸ். அதான் நான் ஏற்றுக்க மாட்டேன். 50 நாய்க்கு ரேபிஸ் உண்டு. 50 நாய்க்கு உண்டு. 50 நாய்க்கு ரேபிஸ் உண்டு. வேக்சின் போட்டு தடுத்துடுறீங்க. நாய்க்கு இருக்குது, பூனைக்கும் இருக்குதுங்க, வவ்வாலுக்கு இருக்குது, பிஞ்சரா போல்னு ஒன்று இருக்குதுங்க. அங்கே மாடுகளையெல்லாம் போய் அடைக்கணும். பவுண்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த காலத்தில் தெரு மாடுகளையெல்லாம் பிடிச்சிட்டு கொண்டு போய் போட்டாங்க. வெள்ளைக்காரன் எல்லாமே பண்ணி தாங்க வச்சுட்டு போயிருந்தான். நேரு காலத்தில் எல்லாமே இருந்தது. 56 இன்ச்சுக்காரது வந்தது போல தான் நின்று போச்சு எல்லாம். ஒரே ஒரு இதுக்கு வந்து மாறுபட்ட கருத்துக்களோ எதிர்கருத்துக்களோ இந்த கிழவன் வந்துட்டான்டானெல்லாம் சொல்லிட்டு இருந்தால் அந்த அவனுக்கு நாயை கடிக்க வச்சு அவனை கொல்லுங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இதெல்லாம் நான் கமெண்ட் அடிக்கிறதுல அர்த்தம் இல்லை. ஆர்எஸ்எஸ் நாய்க்கு அதுக்கு அது ஒன்றும் பண்ணாது, அதெல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். சார், கடந்த வாரம் வந்து உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருந்தது. நாய்க்கடி வந்து ரொம்ப அதிகமாகிட்டே வருது, அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது, ரேபிஸ் போன்ற நோய்கள்லாம் அதிகமாகுது அப்படின்ற காரணத்தினால நாட்டில் உள்ள அத்தனை திருநாய்கள் அத்தனையுமே வந்து பாதுகாப்பான காப்பகத்தில் வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுமக்களுக்கு நிறைய இடையூறுகள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையாக வச்சு தமிழ்நாட்டிலையும் அந்த மாதிரியான செயல்கள் இப்போது நடந்துக்கிட்டு இருக்குது. 8 வாரத்துக்குள்ளே நீங்கள் இது என்னெல்லாம் நடைமுறைகள் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்றத உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு நிறைய சம்பவங்கள் நடந்தது. அதுக்கு உதாரணமாக நேற்றைய தினம் வந்து அதற்கு எதிராக பேரணிகள்லாம் நடந்துச்சு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 9 லட்சம் நாய்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் 4.5 லட்சம் வந்து தெருநாய்களாகவும் 4.5 லட்சம் வீட்டில் இருக்கக்கூடிய நாயாகவும் இருக்குது அப்படின்னு. இந்த ரேபிஸ் போன்ற பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அப்படின்றது ஒரு பக்கம் குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க, பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் திருநாய்களை இந்த மாதிரி காப்பகங்களை கொண்டு போய் அடைக்கணும், கருத்தடை பண்ணணும் போன்ற கருத்துக்களும் வந்து அதற்கு எதிராகவும் வந்து கருத்துக்கள் வந்துக்கிட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இது நடைமுறை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த காலத்துலேருந்து இருக்கிறது தானே, புதுசு இல்லை. நாய் வண்டின்னு பேர் உண்டு, தெரியுமில்ல? ஆமாம். போலீஸ் வண்டிக்கே ஒரு காலத்தில் நாய் வண்டின்னு பேர். எதுக்குன்னாக்கா அந்த முனிசிபாலிட்டி அல்லது கிராம பஞ்சாயத்து கார்பரேஷன் அப்போ இல்லை, முனிசிபாலிட்டி எல்லாம் இந்த நாய்களை பிடிக்கிறதுக்குன்னு தனியாக வச்சுருந்தாங்க. ஆமாம். தெருநாய்களை வந்து கயிறு போட்டு இது பண்ணி கொண்டுட்டாங்க. வலை போட்டு பிடிப்பாங்க. வலை போட்டு பிடிச்சி கொண்டுட்டாங்க. கொடுத்த நிலைமைக்கு கொண்டுடுவாங்க. அப்படி தான் இது பண்ணிச்சு. ஏன்னா இந்த ரேபிஸை பற்றி பேசும்போது அதில் நேரடியாக பாதிக்கப்பட்டவங்கிற முறை நான் தான் பேச முடியும். நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. என்னன்னா ரேபிஸ் வந்து செத்து தான் போகணும், ஒன்றும் பண்ண முடியாது. நான் 4 வயசாக இருக்கும்போது எங்கள் வீட்டு நாய் என்னை கடிச்சிருச்சு. 1946 என்னை நாய் கடிச்சிருச்சு. எங்கள் வீட்டு நாய் அல்சேஷன், இன்னும் அந்த குறி இருக்கு. கடிச்சிட்டு உடனே தன்னைத்தானே கடிச்சிக்கிட்டு உளுந்து செத்து போயிடுச்சு. அப்போ தான் ரேபிஸுங்கிற நோயை பற்றி எல்லாத்துக்கும் தெரிய வந்த காலம். ரேபிஸுக்கு வேக்சினும் மருந்தும் கண்டுபிடிக்கப்பட்ட காலம். இதில் ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் முடிவு வரல. காப்பாற்றாதான் தெரியாது. எல்லாம் 2வது உலக மகா யுத்தம் முடிகிற டைமில் தான் இந்த ரேபிஸுக்கு மருந்து கண்டுபிடிச்சாங்க. ஓகே. அது வந்து வெற்றி அடையுமா இல்லையாங்கிறது தெரியாது. அந்த நேரத்தில் நான் மாட்டியிருக்கேன். சேலம் மாவட்டத்தில் சேலம் நகரில் அந்த மருந்தை போட்டு என்ன ஆகுங்கிறத பரிசோதிக்கிறதுக்காக வந்து வாலண்டியரில் நான் ஒருத்தன். அது ஒரு 500 பேரோ என்னமோ இது பண்ணியிருந்தாங்க. அதில் நான் ஒருத்தன். எனக்கு டேட் குறிச்சிட்டாங்க. 6 மாதம் உழைச்சா உண்டு, இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். தினசரி தொப்பில் சுற்றி இது 12 ஊசி போடணும் தினம் காலையில் ஒரு ஊசி. ஓகே. இவ்வளோ நீளம் இருக்கும். இங்கே வந்து ஏற்றுவாங்க. பள்ளிக்கூடத்துக்கு என்ன அனுப்பலை, நிறுத்திட்டாங்க. அப்போ தான் அவன் பள்ளிக்கூடத்தில் சேர்றேன். நிறுத்திட்டாங்க. 4 வயசு. அப்போ தான் இப்போ அப்போவே அந்த எல்கேஜி அந்த சிஸ்டம் வந்துடுச்சு. ஓகே. வந்துட்டு என்னை கொண்டு போய் விடுவாங்க. அதுக்காக அது போகலை, வீட்லேயே இருக்கேன். 12 மணிக்கு அந்த வண்டி குதிரை வண்டியில் வருவார், இல்லாட்டி காரில் வருவார் அந்த டாக்டர். அந்த சத்தம் கேட்ட உடனே நான் இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடுவேன். 10 பேர் வந்து சேர்ந்து என்னை பிடிச்சி காலை 2 பேர் பிடிச்சிக்குவாங்க, கையை 2 பேர் பிடிச்சிக்குவாங்க. அப்படியே கதற ஊசி போடுவாங்க.
இதில் என்னன்னா எங்கள் அப்பாவுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வந்தது. இதெல்லாம் சொந்தமாக என்னுடைய வாழ்க்கையை பற்றி ஓகே. ஏன்னா எனக்கு என்னமோ அன்னைக்கு அந்த நாயை பார்த்தபோது, அது சீசர்னு பேர், இவ்வளோ உயரம் இருக்கும், என்னோட உயரம். அதுக்கிட்ட கொஞ்சம் விளையாடிட்டு இருப்பேன். நாங்கள் எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறேன், அது என்னை கடிச்சிடும் போல் இருக்குன்னு. எங்கள் சித்தப்பார் கூட உட்காந்துருக்காரு. அவர் வந்துட்டு, தினம் விளையாடுறேன்னா என்னடா கடிச்சிடும்னு சொல்கிறேன் அப்படின்னார். இல்லை, அது என்னை கடிக்கும் கண்டிப்பாக அப்படின்னு. கீழே மெத்தையில் பேசிக்கிட்டு இருக்கேன், என்னை கீழே கொண்டு போய் விடுங்கிறேன். எங்கள் அப்பா வந்து புதுசாக ரேடியோ வாங்கிட்டு வந்துருக்காங்க, 2 பேரும் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. சித்தப்பார் ஊர்லேருந்து வந்திருந்தார். அவன் தான் சொல்கிறான், என்னை கொண்டு போய் கீழே விடேன்னார். இவர் என்னை கையில் தூக்கிக்கிட்டு தூக்கிக்கிட்டு இப்படி வர்றாரு. வேகமாக ஓடியாந்து பிடிச்சிருச்சு. இவர் ஒரு அடி அடிச்சுட்டார். எங்கள் சித்தப்பார் ஒரு அடி அடித்தார். அது போய் விழுந்துருச்சு. விழுந்த வேகத்தில் தலையில் அடிப்பட்டு கீழே விழுந்துருச்சு. விழுந்து கொஞ்சம் நேரத்தில் செத்து போயிடுச்சு. எங்கள் சித்தப்பாருக்கும் கையில் காயம், எனக்கும் காயம். 2 பேருமே பரிசோதனைக்கு எங்களை எடுத்துக்கிட்டாங்க. சக்ஸஸ் ஆன சில பேரில் நாங்கள் 2 பேரும். ஓகே. பல பேர் இறந்துட்டாங்க. இது அன்னையில் இருந்தே வெள்ளைக்காரர்கள் அதுக்காக நாய் வண்டின்னு வச்சு அந்த வண்டிகளே அதுக்காக பண்ணாங்க. ஓகே. அதுக்காக ஆட்களை போட்டாங்க. கார்பரேஷனுடைய வேலை வந்து நாய் வண்டிக்காரன் வந்துட்டான்வாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் வந்து சில தெருநாய்களை வந்து வீட்டுக்குள்ளார மறைச்சி வச்சு எல்லாம் காப்பாற்றிருக்காங்க. அதெல்லாம் இருந்தது. சமீப காலமாக அது நின்று போச்சு. போலீஸ் வண்டிக்கு நான் தான் மீண்டும் சொல்கிறேன், அந்த வண்டியே அந்த நாய் வண்டின்னு தான் பேர். அதுக்கு அதே மாதிரி இருக்கும் பார்க்குறது. அதெல்லாம் வச்சு கார்பரேஷன் அதுக்காக தனியாக வச்சுருந்தாங்க. இன்றைக்கும் ரேபீஸ் வேக்சின், ரேபீஸ் ட்ரீட்மெண்ட் ஃப்ரீ. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் முனிசிபல் ஹாஸ்பிட்டலில் தான் அதுக்கு சரியான வைத்தியமே கிடைக்கும். ப்ரைவேட் டாக்டர்கிட்ட கூட கிடைக்காது. கொடூரமான மரணம். கான்சியஸாக இருப்பாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அவங்கள கொண்டு போய் அதுக்குன்னு நாங்கள் இன்னைக்கு எப்போவும் அந்த இருக்குதா என்ன தெரியல, அந்த ரேபீஸ் செல்லுன்னு பேர், ஜெயில் மாதிரியே இருக்கும், உள்ளே போட்டுருவோம். உள்ளே போட்டுட்டு சாப்பாடை வந்து போட்டு ஒரு பிளேட்டில், அந்த பிளேட் அவங்க தள்ளுவாங்க, அதில் போட்டுருவோம். போட்டுட்டு அவங்களே வந்து எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. உள்ளே கூட நாங்கள் போக மாட்டோம். செத்து போயிட்டாங்கன்னா பாடியை கொடுக்க மாட்டோம், நாங்களே எரிச்சிடுவோம். இது கிட்டத்தட்ட கொரோனா மாதிரி இருக்கு. கொரோனா அதுக்கப்புறம் எய்ட்ஸு தான். அதுக்கப்புறம் எய்ட்ஸ் அது மாதிரி வந்து எய்ட்ஸுக்கு அதே தான். எப்படி ரேபீஸுக்கு என்னென்ன பண்ணீங்களோ அதே தான் எய்ட்ஸுக்கு பண்ணோம். அதை தான் கொரோனாவுக்கு பண்ணோம். கொரோனாவுக்கு வந்து பாடியை கொடுத்தோம். இப்போ சில பேர்த்துக்கு பாடியை கொடுத்தோம். பட் பொதுவாக வந்து கவர்மெண்ட்டே எல்லாம் பண்ணிடுச்சு. ஏறத்தாழ அதெல்லாம் அதை பேஸ் பண்ணி வந்தது தான். ரேபீஸை பேஸ் பண்ணி வந்தது தான் எய்ட்ஸை பேஸ் பண்ணி வந்தது தான் கொரோனா. ஸோ அது மாதிரியான ஒரு ஆபத்தான நோய். அந்த வேக்சின் சக்ஸஸ் ஆகலைன்னா அந்த மருந்து ஆனால் இன்றைக்கி வந்து ஃப்ரெஞ்சு வேக்சின் அது இதுன்னு நிறையா வந்துருக்குது. ஃப்ரெஞ்சு வேக்சின்லாம் இப்போ விலை ரொம்ப ஜாஸ்தி, 3000-4000 ரூபா வரும். கவர்மெண்ட்டில் வந்து ஃப்ரீ, எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். நாய் கடிச்சதுன்னா வீட்டு நாய் தெரு நாய்ங்கிற பிஸ்னஸே கிடையாது. ஓகே. ஊசி போட்டால் ஆமாம், அது கடிச்சோடனே ஒரு டிடி போட்டு ஒரு 4 இன்ஜெக்ஷன் போடுறாங்க. நாய்க்கு வேக்சின் நான் போட்டிருக்கோங்கான்வாங்க. அதெல்லாம் இப்போ கிடையாது. நாய்க்கு வேக்சின் போட்டிருக்கோம், நாய்க்கு வேணால் வராமல் இருக்கலாம், நமக்கு வரும். அதில் நாங்கள் தயவுதாட்சியமே வச்சுக்கிறது. எப்படி சாவாங்க தெரியுங்களா? நாய் மாதிரி குலைப்பாங்க. நிறைய வீடியோஸ் இப்போ அந்த மாதிரி தான் வருது. நாய் மாதிரி குலைச்சி சாவாங்க, பயங்கர சாவு. அவங்களுக்கு நல்லா தெரியும். அப்படியே நாக்கு அப்படியே தண்ணி ஒழுவும், ஒழுவும், கொடூரமான சாவு. அப்படியே நாங்கள் வந்து தூரத்துலேருந்து இந்த சாக்கை போட்டு மூடி ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு இது பண்ணி பாலித்தீன் பேப்பரில் போட்டு சுற்றி அந்த பாடியை எடுத்துகிட்டு போய் அப்படியே எரிச்சிருவோம். அதுக்கப்புறம் அதுக்கே வரமாட்டாங்க. வாட்பாயெல்லாம் சார் அங்கே போடாதீங்கன்னுவாங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ ஆபத்தான இது. இன்னைக்கு வரையிலும், இந்த நிமிஷம் வரையிலும் ரேபீஸ் வந்துருச்சுன்னா ட்ரீட்மெண்ட் கிடையாது. வர்றது தடுக்கலாமே ஒழிய வந்துருச்சுன்னா ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஓகே. அதனால் இது ஏற்கனவே இருந்தது, நடுமதில் கை விட்டாங்க. அதனால் அதை ஏன் கை விட்டாங்கன்னு தெரியாது. இல்லை, தமிழ்நாட்டில் மட்டுமே 9 லட்சம் நாய் சொல்கிறாங்க. இந்திய அளவில் கோடிக்கணக்கில் நாய்கள் இருக்குது. ஒரு 8 வாரத்தில் இது வந்து என்னன்றதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 8 ஒரு டைம் கொடுத்தா தாங்க வேலை செய்வாங்க. இல்லை இதை உடனடியாக கவனிக்கணும்னு சொன்னாக்கா உங்களுக்கு தான் தெரியாதா கவர்மெண்ட் எப்படி இருக்குன்னு தெரியாதா? நம்ம ஆள் அப்படியே சும்மா ஜாலியாக உட்காந்துட்டு இருப்பாங்க, எதை பற்றி கவலைப்பட மாட்டோம். அதனால தான் இந்த 8 வாரத்துக்குள்ள கொடுக்கலன்னாக்கா ஆஃபீஸர் உள்ள தழுவ சொல்லுங்க, வேலை வாங்கிடுவாங்க. இல்லாட்டி வேலை நடக்கு. கவர்னரே இப்போ கையெழுத்து போட மாட்டேங்கிறார், அப்புறம் எப்படி உத்தியோகஸ்தர் வந்து கேட்டிங்கன்னா எப்படி முடியும்? அதெல்லாம் கரெக்ட். இல்லை, திருநாய்களுக்காக பேசுகிறவங்க இருக்காங்க இல்லையா? இப்போ ஆதரவாகவும் கருத்து வருது, எதிர்ப்பாகவும் கருத்து வருது. குழந்தைகளை விட நாய் ஒன்றும் முக்கியம் இல்லை, குழந்தைகளை வந்து பாதுகாப்பாக போயிட்டு வர மாட்டேங்குது, ரோட்டில் குழந்தைன்னு சொல்கிறது கூட ஒத்துக்க முடியாது. நீங்கள் ரோட்டில் போகிற யாரும் வேணாலும் இல்லை, குழந்தைகள் அவங்க முதன்மையாக சொல்கிறேன். பெரியவங்க முதற்கொண்டு யாராக இருந்தாலுமே அது பைக்கில் போகிறவங்கள கூட அது கடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இதற்கு ஆதரவாக வரக்கூடிய கருத்துக்கள் எப்படி பார்க்குறீங்க? நாயின்னு வரும்போது யார் கண்டிப்பாக ஆதரவாக தான் இருப்பாங்க. அதாவது மனுஷனுக்கு வந்து மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பிராணி.
இன்னும் சொல்லப்போனால் பெத்த குழந்தைய விட நாய் இதாக இருக்கும். பல நாய்கள் எப்படி இருக்குன்னு நான் பார்த்துருக்குறேன். நான் கடைசியாக 2 நாய் வளர்த்திக்கிட்டு இருந்தேன், 2 இறந்து போச்சு. திபத்தை சேர்ந்த குட்டிகள் 2 தெருவுக்கே அதுங்க 2 செல்லமாக இருந்தது. அது 2 வெளியில் நின்றுச்சுன்னா காரில் போகிறவங்களாம் நின்று இறங்கி அதை கொஞ்சிட்டு போகிற அளவுக்கு அழகாக இருக்குங்க. அது ஒரு மாதிரி சின்னதாக இருக்கும். அதாவது நானும் என் பையனும் ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டோம்னா அது 2 போய் செவுத்து ஓரமாக அப்படியே சேர்ந்தா அப்படி உட்காந்துருக்கும். அவன் என் பையன் அப்படி பார்த்துட்டு நாயே பயந்துருச்சு பாடுவோம். நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோங்கிறது. சில சமயத்தில் நான் மிரட்டுவேன், வாக்கு போகணும் வா அப்படின்பேன். பேசலாம் அதுக்கிட்ட. அது என்ன பண்ணுன்னா தான் உடம்பு சரியில்லைன்னு காட்டுதான், ஏமாத்துதான், என்ன நொட்டிக்கிட்டு வரும், எப்படிடா நடப்பேன். அந்த அளவுக்கு பேசுவேன். இப்போ ஒரு மாதிரி நான் சோர்ந்து படுத்திருந்தேன்னா சமையல் ரூமில் போய் ரொட்டி எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுக்கும். என் மேலே ஏறி படுத்துக்கிட்டு ஏறி உட்காந்துக்கிட்டு ரொட்டி எனக்கு கொடுக்கும். அந்த அளவுக்கு அந்த நாய்கள். அதாவது பெத்த பிள்ளை அந்த மாதிரி இருக்க மாட்டோம். அதனால் நாய்ங்கிறது நமக்கு வந்து பைரவன் சொல்லி இது பண்ணுறோம். இங்கே ஒரு கோயில் இருக்குது, இது திருத்தணி போகிற வழியில் ஆற்காடுக்கு போன்ற ஊர். அதில் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, பைரவர் கோயில். 12:30 மணி உச்சிக்கால பூஜைக்கு ஒரு 50 நாய் வந்து அங்கே நிற்கிது கரெக்டாக. அந்த மணி அடிக்க ஆரம்பிச்சோன்னா அத்தனையும் குலைக்குது. குலைச்சிட்டு அந்த பூஜை முடிஞ்சோடனே போயிடுது. அந்த அளவுக்கு அதுங்கெல்லாம் இருக்குது. அதனால் அது அவங்க அந்த நாயை இது பண்ணுறவங்க. மற்ற மிருகங்களுக்கு கிளப் இருக்கோ இல்லையோ, நாய்களுக்கு கிளப் இருக்குது. கெனல் கிளப் ஆஃப் இந்தியான்னு பேர். அதனுடைய தலைமையகம் வந்து ஒரு காலத்தில் ஏற்காடில் இருந்து இப்போ எங்கே இருக்குதுன்னு தெரியல. நாய்களுக்கான காப்பகமெல்லாம் இருக்குது. நாயை வந்து குழந்தையார் நினைக்கிறவங்க, நாய்க்கு சொத்து எழுதி வச்சவரெலாம் இருக்காங்க, நாய்களுக்கு செலவு வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஜப்பானில் ஒரு நாய் தன்னுடைய முதலாளி போனவர், ட்ரெயினில் போனவர் ஆக்சிடென்ட் செத்து போய்டுறாரு. அவர் வருவார்னு சொல்லி அந்த ஸ்டேஷன்லேயே இருந்து செத்து போகுது. அதுக்கு ஜப்பானில் டோக்கியோவில் ஒரு செலவு வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு நாய்கள் வந்து நம்மக்கிட்ட நன்றி கட்ட மகனை விட நாய்கள் மேலடான்னு பாட்டு சொல்லுவார். ஸோ இதெல்லாம் வந்து அந்த நாய்க்கான ஆதரவாக நம்ம பேசுகிறோம். அதை டசன்ட் மீன் அந்த நாய்க்கு நல்லது. அது ஆபத்தான சூழ்நிலை இருக்குமோ அது அதே மாதிரி தான் கத்தி சாக போகுது. அதை சாவடிச்சுறது நல்லது தான். அதில் வந்து நம்ம வந்து கருணையை காட்டுறதுல அர்த்தம் இல்லை. 50 நாய்க்கு ஒரு நாய் வந்து ரேபிஸ் இருக்குது அப்படின்ற ஒரு புள்ளி விவரமும் கொடுக்குறாங்க. 50 நாய்க்கு ஒரு நாய் வந்து ரேபிஸ். அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். 50 நாய்க்கு ரேபிஸ் உண்டு. 50 நாய்க்கு உண்டு. 50 நாய்க்கு ரேபிஸ் உண்டு. வேக்சின் போட்டு தடுத்துடுறீங்க. நாய்க்கு இருக்குது, பூனைக்கும் இருக்குதுங்க, வவ்வாலுக்கு இருக்குது. இதெல்லாம் சில பூனைகள்லாம் தப்பிச்சிருது. பூனைகள்லாம் தப்பிச்சிருது. பூனைகளுக்கு போட மாட்டேங்கிறாங்க. பூனை கடிக்கிறது இல்லை. பூனை 2வது மனுஷங்கிட்ட வந்து அவ்வளோ நெருக்கமாக இருக்கிறது இல்லை. நாய்ங்க அளவுக்கு அதுங்க அவ்வளோ நெருக்கமாக இருக்கிறது இல்லை. நாய்ங்க வந்து நம்மளோட படுக்கையில படுத்துருக்கும். சில வீடுகளில் தான் பூனைகள் அந்த மாதிரி இருக்குது. மற்ற இடங்களில் நம்ம ஊரில் ஆனால் வெளிநாடுகளில் வந்து நாயை விட பூனைக்கு தான் மரியாதை ஜாஸ்தி. அங்கெல்லாம் அவங்க வந்து ஆன்டி ரேபிஸ் எல்லாம் போட்டு இது பண்ணுறாங்க. அவங்க வந்து நாயை கூட்டிகிட்டு போகும்போது அது மோஷன் போச்சுன்னா அதை வந்து ஒரு பேப்பர் பேக்கில் இது பண்ணி கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. அது மாதிரி தெருவை சுத்தமாகலாம் வச்சுக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இருந்தாலும் என்னுடைய சீஃப் டாக்டர் டான்டி மதுரநாயகம் இருந்தார். அவர் தான் இதை வந்து முதல்ல ஒரு பெரிய இயக்கமாக மாற்றினவர். அவர் தான் ரேபிஸ்னால் எவ்வளோ ஆபத்து இருக்குது, எவ்வளோ இன்சூரன்ஸ் இருக்குதுங்கிறதெல்லாம் அவர் வந்து 70களில் வந்து ஒரு பெரிய இதெல்லாம் அவேர்னஸ் எல்லாம் கொண்டு வந்து கார்பரேஷன் எல்லாம் இது பண்ணாங்க. அவரை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி அவன் ஹார்ட்டை பற்றி பேசிக்கிட்டு இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ இதை பற்றி பேசுறியா அப்படின்னு கேட்டான். இது அன்றாட நடக்கிற ஒரு விஷயம். ஹார்ட்டுங்கிறது எவனுக்கோ வர்றது. தைராய்டுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தைராய்டு 1000ல் ஒருத்தனுக்கு வரும். சிறங்கு இப்போ ஒரு 1900 பேத்துக்கு சிறங்கு வரும். எது முக்கியத்துவம் கொடுக்கணும்? உயிர் போதுங்கிறதுக்காக ஹார்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். அது மாதிரி ப்ரையாரிட்டி நமக்கு கொடுக்காம போயிட்டோம். இதெல்லாம் நாங்கள் அந்த காலத்தில் அப்போ வந்து நான் போஸ்ட் கிராஜுவேட் பண்ணியிருந்தேன். அவர்கிட்ட தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அவர் வந்து இதுக்காக நாங்கள் தெரு அப்போ மெட்ராஸை சுற்றணும். அப்போயே அந்த கேம்பெயின்லாம் பண்ணோம். நடுமத்தில் அது எப்படி நின்று போச்சு. இப்போ திருப்பி கொண்டு வர்றாங்க. தப்பு இல்லை, கொண்டு வர வேண்டியதான். அதை பழையபடியே கார்பரேஷன் அதுக்கான அந்த டிபார்ட்மெண்ட்டு வேலை இல்லாமல் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்டை திருப்பி ரிவைவ் பண்ணணும். அவ்வளோதான். இல்லை இருக்கு ஏற்கனவே. ஓகே. நாய்களை வந்து இப்போ திருநாய்களை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னா குரங்குகள், எலிகள் அதனுடைய தொல்லைகள் அதிகமாகிடும் சொல்லி ஒரு சிலர் வந்து பேசுகிறாங்க. இப்போ சிகரெட்டை குடிக்கிறத இது கட்டுப்படுத்துறதுனால தாங்க போதைப் பொருள் அதிகம் ஆச்சு. அது தெரியுமில்ல உங்களுக்கு? தெரியும். சிகரெட்டை வந்து தீவிரமாக நம்ம கட்டுப்படுத்த போய் சிகரெட்டை விட்டோன்னா போதைப் பொருளுக்கு போகணும். அதுக்காக சிகரெட்டு குடிக்கிறது நியாயப்படுத்த முடியாது. அவ்வளோதான். அதனால் இதுக்கு அது தீர்வாகாது. அதையும் நீங்கள் பார்க்கணும். இதுக்காக அது வந்து அதிகம் ஆகிடணும். குரங்கு எப்படிங்க ஒத்துரும்? எல்லா ஊர்லேயுமா குரங்கு இருக்குது. இப்போ திருப்பதியில் இருக்கிற குரங்கெல்லாம் திருப்பதியில் நாயே இல்லையா? சொல்லுங்க பார்க்க சொல்கிறாங்க. குரங்கு எலியோட தொல்லை அதிகமாகிடும்ன்றாங்க.
எலிக்கும் நாய்க்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நாய் எலி பிடிக்கும், அதுக்கு பூனைனா கூட பரவாயில்ல, பூனைன்னா கூட பரவாயில்ல. எலி தொல்லையெல்லாம் ஒழிக்கிறதுக்கு இது அது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குதுங்க. இப்போ வந்து இதெல்லாம் டிராபிக்கல் கண்ட்ரி. எலிகள் வந்து உலகம் முழுவதும் இருக்குது. டாம் அண்ட் ஜெர்ரி எவ்வளோ ஃபேமஸ் அந்த கார்ட்டூன். எலிகள் வந்து உலகம் முழுவதும் இருக்குது. அதை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து பூலோகத்தில் அதுங்க தான் நாம தான் வந்து கடைசியாக வந்து பிறந்து அதுங்களை கொண்டுக்கிட்டு இருக்கும்போது அதுங்க ஒழுங்காக தான் தன்னுடைய வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இதெல்லாம் சிலதெல்லாம் நீங்கள் தவிர்க்கவே முடியாது. இப்படியெல்லாம் பண்ண போய் தான் நீங்கள் வந்து பல மிருகங்களை நீங்கள் ஒழிச்சுப்பிட்டீங்க. இந்த வேர்ல்டு பிலாங்ஸ் டு தெம் ஆல்சோ. அதெல்லாம் திங்க் பண்ணணும். இந்த கோர்ட்டுடைய தீர்ப்பை வந்து நான் மதிக்கிறதுக்கு காரணம் அந்த டைம் கொடுக்கலன்னா, டைம் பவுண்ட் கொடுக்கலன்னாக்கா இவன் வேலை செய்ய மாட்டான். உத்தரவுப்படலாம் அது பாரியா அப்படின்றோம். அதுக்கு தான் உதாரணம் சொல்கிறேன். நம்ம கவர்னர் இருக்கார். உயிர் போகிற விஷயம் வந்து ஜாலியாக மேய்ஞ்சிக்கிட்டு ஹிந்தி படியுங்கள், சமஸ்கிருத படியுங்கள், பூசாரி ஆகுங்கள், ராமரை கும்பிட்டுங்கன்றது தானே போகிறார். அதுக்கு சம்பளம் ஆகிட்டு உட்காந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகி உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இந்த ரேபிஸை எப்படி கட்டுப்படுத்துறதுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? இந்த ரேபிஸ் வந்து வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? அதை தான் சொல்கிறேன். வேக்சினே வராமல் இருக்கிறதுக்கு தான். ரேபிஸ் வந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஒன்றும் பண்ண முடியாது. நைக்ரி பாடிஸ்ன்னு மூளையில் போய் தாக்கிட்டு மூளையினுடைய பகுதியே கருப்பாயிடும். இல்லை, இப்போ சமீப காலமாக தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. கடந்த ஆண்டில் தான் ரொம்ப அதிகமாக கேஸ் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அவ்வளோதான் காரணம். இல்லை, இதன் மூலயமா அந்த மருந்துகள் மாஃபியான்னு ஒரு பக்கம், அது ஒரு பக்கம் ஒரு ட்ராக் ஓடிட்டு அதை வச்சுக்கிட்டு 1000 கதைகளை இது பண்ணி கிரியேட் பண்ணி இது பண்ணலாம். அதுக்குன்னு ஒரு கூட்டமே இப்போ வெளியே வந்திருக்கானுங்க. எது ஒன்று பண்ணாலும் அதுக்கு வந்து ஒரு கதை பேசிக்கிட்டு. இப்போ ரோடு பூரா மாடு மேய்து. இப்போ இந்த ஆவடி பூரா ஆமாம், எந்த ஒரு ரோட்லேயும் வந்து நீங்கள் போக முடியுமா? இல்லை, போக மாடுங்க உட்காந்துருக்கும். அதை சுற்றிக்கிட்டு தான் நம்ம போகணும். எத்தனை மாடு வந்து முட்டி தள்ளி இருக்கு. ஆமாம், மாடுகளை எல்லாம் இது பண்ணல. இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி அதுக்கு ஒரு உத்தரவு போட்டாங்க. என்ன பண்ணீங்க? ஒன்றும் பண்ணலை. பிஞ்சரா போல்னு ஒன்று இருக்குதுங்க. அங்கே மாடுகளை எல்லாம் போய் அடைக்கணும். பவுண்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த காலத்தில் தெரு மாடுகளை எல்லாம் பிடிச்சிட்டு கொண்டு போய் போட்டாங்க. வெள்ளைக்காரன் எல்லாமே பண்ணி தாங்க வச்சுட்டு போயிருந்தான். நேரு காலத்தில் எல்லாமே இருந்தது. 56 இன்ச்சுக்காரது வந்தது போல தான் நின்று போச்சு. எல்லாம் அவர் தான் பார்க்கணும். இதுக்கெல்லாம் பதில் அவர் தான் சொல்லணும். அமித்ஷாவும் அவர் தான் சொல்லணும். நாய்க்கடி நீங்கள் ஏற்கனவே நம்மகிட்டயே ரெட்டோலோக்ஸ்லேயே பேசியிருக்கீங்க. ரொம்ப மோசமான ஒரு இதுன்னு இப்போ கூட நீங்கள் சொன்னீங்க. அவங்க உடனடியாக பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கு சார்? நாய்க்கடி கடிச்சோடனே உடனடியாக பண்ணக்கூடிய ரொம்ப சிம்பிள். வீட்டு நாயாக இருந்தாலும் சரி, திருநாயாக இருந்தாலும் சரி, பல்லு பட்டுடுச்சுன்னா ஓகே, மரியாதையாக பக்கத்தில் இருக்கிற முனிசிபல் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட போகலாம். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பிரயோஜனம் இல்லை. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் முனிசிபல் ஹாஸ்பிட்டல் இருந்தால் முனிசிபல் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போய் உடனடியாக வேக்சின் போட்டுக்கணும். வீட்டில் வளர்ந்த நாய் சார், நான் வேக்சின் போட்டிருக்கேன், நாய்க்கு பாதுகாப்பில், அதெல்லாம் கிடையாது. அதை பற்றி கவலையே கிடையாது. உங்கள் வீட்டு நாயோ கடிச்சிருச்சா மரியாதையாக போட்டுக்கணும். இல்லை 6 மாதம் கழிச்சா 1 வருஷத்துக்குள்ளார மரணம் நிச்சயம். ஒரு பெரிய உதாரணம் என்னன்னா, பலராமன் ஒருத்தர் இருந்தாருங்க. ஸ்டண்ட் பலராமன் பேர். ஜெமினி கணேசனுக்கு அவர் தான் ஸ்டண்ட் மாஸ்டர். ரொம்ப பயங்கரமாக வந்துக்கிட்டு அந்த டைமில் மாயாபஜார் படத்துலலாம் அவர் டான்ஸ் மாஸ்டர் கம் ஸ்டண்ட் மாஸ்டர். அவர் அவ்வளோ பெரிய ஆள். அவரை நாய் கடிச்சிருச்சு. கவனியாக விட்டார். ரேபிஸில் தான் இருந்தார். இந்த மாதிரி பெரிய பெரிய மிகப்பெரிய ஆட்கள்லாம் மாட்டிகிட்டு இருந்திருக்காங்க. அதனால் நம்ம ஒரே ஒரு இதுக்கு வந்து மாறுபட்ட கருத்துக்களோ எதிர்கருத்துக்களோ இந்த கிழவன் வந்துட்டாண்டானெல்லாம் சொல்லிட்டு இருந்தால் அவனுக்கு நாயை கடிக்க வச்சு அவனை கொல்லுங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இது இல்லைன்னா கமெண்ட் அடிக்கிறதுல அர்த்தம் இல்லை. ஆர்எஸ்எஸ் நாய்க்கு அதுக்கு அது ஒன்றும் பண்ணாது. அதெல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவ்வளோதான். ஏன்னா எனக்கு மோடி அதை சொன்னாலும் சொல்லுவார். அதுக்கு 4 பேர் இங்கே வந்து பதில் போடுவோம். எங்கள் ஆர்எஸ்எஸ் நாய் கிடைக்காதுப்பா. ஆனால் அதுக்காக சொல்கிறேன். இல்லை சார், பிஃபோராக ஏதாவது வேக்சின் எனக்கு அந்த இது கலர் இருக்கிறதுனால சொல்கிறேன். பிஃபோர் நீங்கள் ரேபிஸ் வேக்சின் நம்ம கொடுக்கறது இல்லை. ஓகே, பட் கடிச்சா நம்ம உடனே போட்டுக்கிட்டாங்க நம்ம காப்பாற்றப்படலாம். அதுக்கு 100% அஷூரன்ஸ் இருக்குது. ஓகே, ஃப்ரெஞ்சு வேக்சின் இருக்குது, நிறைய வேக்சின் இருக்குது. அதை போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தப்பிச்சுக்கலாம். அதில் கேரண்டி கொடுக்குறோம். மாதிரி நீங்கள் 12 ஊசி போடுற காலமெல்லாம் இப்போ போயிடுச்சு. ஒரே ஊசியில் சரி பண்ணிடுறோம். அதனால் அந்த ஊசி கடுமையான வலி எடுக்கும். அதை நீங்கள் போட்டுக்கணும். ஃப்ரெஞ்சு வேக்சினுக்கு காசு இருந்தாலும் போட்டுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கார்பரேஷனும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போங்க, ஃப்ரீ. விடிய நாய் கடிக்க நாங்கள் தனியாகவே ஒரு இது கொடுத்துருக்கோம். டிபார்ட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வச்சிருக்கோம். இன்றைக்கி வரும். இல்லை, இப்போ அதில் தான் கூட்டம் அதிகமாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் பார்த்துக்கணும். இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தணும். அவ்வளோதான். என்னென்ன மருத்துவ வசதிகள் எவனோ ஒரு ஆள் படத்தில் நடிக்கிறான்னாக்கா மேலத்தாளத்தோடு போய் டிக்கெட் வாங்கிறதுக்கு தெரியுதில்லை. இங்கே வரதுக்கு உனக்கு தெரியலையா? இதுக்கு மாத்திரம் கரெக்டாக எத்தனாம் தேதி எத்தனை மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணுறாங்கிறத கண்டுபிடிச்சி போக முடியுதில்லை. அப்போ இங்கே அந்த ஆஸ்பத்திரியில் என்ன இருக்குது தெரிய வேணாம் அவனுக்கு.
அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். இதில் கார்பரேஷனுடைய பங்கும் இப்போ மிக முக்கியமானதாக இருக்குது. கார்பரேஷன் செஞ்சுக்கிட்டு இருந்தது தாங்க நிறுத்திட்டாங்க. அது ஏன் நிறுத்தினாங்கன்னு இது ஒன்றும் தெரியல. உலகம் முழுவதும் அது இருந்ததுங்க. அது எத்தனை தடவை சொல்கிறது, அது நாய் வண்டினே பேர். அந்த காலத்தில் அந்த ஞாயிற்றுக்கிழமைகளெல்லாம் அந்த நாய்களுக்கே தெரியும் இன்றைக்கி வந்தால் வருவான். அந்த வேனை பார்த்தோன்னு ஓட ஆரம்பிச்சிடுங்க. அது துரத்தி பிடிப்பாங்க. சாக்கு பை போட்டு இது போட்டு எல்லாம் பிடிப்பாங்க. அதெல்லாம் அந்த காலத்தில் நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும் பார்த்துருக்குறோம். சில சமயத்தில் நான்லாம் ஓடி போய் கஞ்சி இருக்க விட்ருங்க எங்கள் வீட்டு தெரு நாய்ங்க அது நாங்கள் பார்த்துக்குறோம். அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா தெரு நாய்க்கும் நம்ம வீட்டு நாய்க்கும் அடையாளம் தெரியுது, நம்ம கழுத்தில் பட்டை கட்டிடுவோம். அப்போ வந்து நாய்க்கு லைசன்ஸ் வாங்கணும். அதெல்லாம் இருந்தது. லைசன்ஸ் வாங்கினாக்க நீங்கள் பெரிய அடிக்கலாம் போய் நீங்கள் வந்து வேக்சின்லாம் இவ்வளவும் வைத்த வெள்ளைக்காரன் வச்சுட்டு போயிருந்தால் பல காலங்கள் வருது. சமீப காலம் வருது. எல்லாம் எப்படி போச்சுன்னு தெரியல. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி தெருவில் இவ்வளோ நாய்ங்க சுற்று. நாய்க்கு லைசன்ஸ் வாங்கணும், கென்னல் கிளப்பில் ரெஜிஸ்டர் பண்ண, அதெல்லாம் இருந்தது. லைசன்ஸ் இல்லாத நாய் அவங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்படி தான் இருந்தது. இல்லை, நாய்கள்லேயே வந்து பல வகைகள் இருக்குது. சில நாயெல்லாம் வளர்க்கவே கூடாது அப்படின்றலாம் சில நாய்கள்லாம் சொல்கிறாங்க. கிரேட் டென் ஒரு நாய் இருக்குதுங்க. இருக்குதா இல்லையான்னு தெரியல. இவ்வளோ உயரம் உட்காந்தா இவ்வளோ உயரம். என்னுடைய மனைவியுடைய அண்ணன் அதை வச்சுருந்தார். 2 நாய் வச்சுருந்தார். அவர் ஒருவர் அவருக்கு இடுப்புக்கு உயரத்துக்கு அது கூட வரும். ரோடே பயப்படும். ரொம்ப அமைதியான நாய்ங்க. பார்த்தாவே பயந்துருவீங்க. ஆத்தாவே சிங்கம் புலியை பார்த்தா கூட அந்த பயம் வரும். அவ்வளோ பெருசாக இருக்கும். பவுக்கு அவ்வளோதான் சவுண்டு வரும் அதுக்கிட்ட இருந்து. பவுக்குன்னு சந்தவம் தான் யாரும் பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். வேக்சின்லாம் போட்டார். அது குட்டி போட்டுச்சு, 12 குட்டி போட்டுச்சு. ஒரு குட்டி என்ன விலைக்கு போச்சு தெரியுங்களா? 3 லட்சம் ரூபாய். நான் சொல்கிறது 35 வருஷத்துக்கு முன்னாடி 3 லட்சம் ரூபா ஒரு நாய்க்கு மேலே. இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. நிறைய இம்போர்ட்டட் டாக்ஸ் நிறைய இருக்குது. ஜெர்மன் ஷெப்பர்டு இருக்கு, நிறைய லேப்ரடாரு, கிரேடர், இந்த மாதிரி நிறைய நாய்கள் இருக்குது. எதுவாக இருந்தாலும் நாய் தான். நாய் தான். அல்சேஷன்லாம் ஒரு காலத்தில் பெருசாக இருந்தது. ஓகே, இன்றைக்கி அல்சேஷன்லாம் குறைஞ்சி போச்சு. அதெல்லாம் நாய்கள் தான். அதை மாத்திரம் நம்ம ராஜபாளையம் நாய்கள்லாம் இருக்குது. அதுங்கெல்லாம் ப்ரொடெக்டட் ஸ்பீசிஸ். ராஜபாளையம், கோம்பை 2 ப்ரொடெக்டட் ஸ்பீசிஸ். அதுங்கெல்லாம் ஃபெரோஷியஸ். அதில் வீட்டில் வளர்த்தவே முடியாது. ஓகே, எகிரிச்சுன்னா கழுத்துக்கிட்டு தான் எகிரும். கையெல்லாம் பிடிக்காது. நாங்கள் வச்சுருந்தோம். அப்படி இப்படி எகிரிக்கிட்டு பாம்பு மாதிரி இப்படி எகிரி கழுத்துக்கிட்டு தான் வரும். தண்டி விடும். அந்த மாதிரி நாய்ங்க ஹண்டர்ஸ். வேட்டைக்கு போனோம்னா நம்ம கண்ணுக்கு தெரியாதுங்க. டகால்னு ஒரு சந்துக்குள்ளார் பூந்து ஏதோ ஒரு புதருக்குள்ளார் பூந்துனா வெளியே வரும்போது ஒரு மயிலோட வரும். அந்த அளவுக்கு அதுக்கெல்லாம் வந்து வேட்டை நாய்கள்னு பேர். வேட்டைக்கு பயன்படும். இன்றைக்கி வேட்டையே தடை பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வேட்டையே இல்லை. இன்றைக்கி யார் வேட்டையாட போகிறா? இதெல்லாம் என் பசங்கிட்ட சொன்னாக்கா ஆச்சரியப்படுறாங்க. இப்படிலாம் போவீங்களா? அந்த காலத்தில் போயிட்டுருந்தோம். இப்போ கோடை காலத்தில் தான் மிருகங்கள் வெளியே வரும். மழை காலத்தில் வராது. தண்ணி கிடைக்கிறதுக்கு தான் வரும். அப்போ தான் வேட்டைக்கு போவோம். வேட்டைக்கு போகும்போது அப்போல்லாம் மான் வேட்டையாடுறது, இதெல்லாம் காட்டெருமை வேட்டையாடுறது, இதெல்லாம் ரொம்ப சகஜம். இப்போ ஏற்காடு போகிற வழியெல்லாம் சிறுத்தைகளாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். சிறுத்தை வேட்டைக்கு போவோம். இதெல்லாம் அது அந்த காலத்தில் இருக்குது. இன்றைக்கி சிறுத்தையை ஜூவில் கூட எங்கள் எல்லாத்தையும் ஒழிச்சுவிட்டோம். கம்ப்ளீட்டாக ஒழிச்சு இருக்குது. ரொம்ப பரிதாப நிலையில் இருக்குது. ஏதோ இருக்குது. அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா இருக்குது. சார், பரிதாப நிலையில் தான் இருக்குது. இப்போ ஜூ இல்லைனாக்கா அந்த மிருகங்கள்லாம் பசங்களுக்கு நம்ம காட்டுறதுக்கு வழியே இல்லை. இப்போ யானைகள்லாம் ஏங்க ரோடுக்குள்ளார வருது? அவங்க அதுங்க போயிட்டு இருந்த இடத்துல நீங்கள் வீட்டை கட்டி விட்டீங்க. புதுமலையில் யானைகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த ஊருங்க அது. அங்கே வந்து ரிசார்ட்டு கட்டிவிட்டான். ரிசார்ட்டை கட்டினா அதுங்க எங்கே போகும்? ஊருக்குள்ளார தான் வரும். இப்போ இங்கே நாங்கள் இந்த காலேஜுக்கு வந்த புதுசில் எங்கே பார்த்தாலும் பாம்பு. அந்த நிர்வாகிகிட்ட சொன்னாக்கா, ஆமாம் அதுங்க இருந்த இடத்துல வீட்டை கட்டினா அதுக்கு கட்டுறதுக்குன்னா அதுக்கு என்ன பண்ண எங்கே போகும்? என் டிபார்ட்மெண்ட்டில் என்ன 2 பாம்பு இருந்துகிட்டு இருந்ததுங்க. என் டேபிளில் நான் உள்ளே வரும்போது 2 பாம்பு படுத்துருக்கும். நான் ஒன்றும் போனேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் இந்த பாம்பு பிடிக்கிற இதெல்லாம் எனக்கு அது கொஞ்சம் ட்ரைனிங் இருந்தது. தட்டினா பேசாமல் போய்டும். அது ஒரு நாள் நான் இல்லாத அன்றைக்கி வந்து அடிச்சு கொண்டு விட்டாங்க. நான் பாம்பை கூட என்ன பண்ணணுங்கிறது தெரியும். ஏன்னா இந்த பாம்பு பண்ண வச்சார் ரோமுலஸ் ஒயிட்டேக்கர். அந்த ரோமுலஸ் ஒயிட்டேக்கர் வந்து பாம்பு பண்ண வைக்கணுங்கிற இது பண்ணும்போது எங்கள் அண்ணன் தான் சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்தார். உடனே வந்து அதுக்காக எல்லாம் சாங்ஷன்லாம் பண்ணி அப்போ வந்து கோயங்கா, இந்தியன் எக்ஸ்பிரஸ் அதிபர் கோயங்கா, அவருடைய ஹேரி மில்லர்னு அவருடைய கேமராமேன், இந்தியன் எக்ஸ்பிரஸ் கேமராமேன், அவரும் ரோமுலஸ் ஒயிட்டேக்கர் 2 பேரும் தான் வந்து பாம்பு பண்ண வைக்கணும்னு சொல்லி இது பண்ணும்போது அதை அக்செப்ட் பண்ணி அதை வந்து பாம்பு பண்ண வச்சதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது கலைஞர் ஆட்சியில் தான் அது வந்தது. இது முதல பண்ணையும் பாம்பு பண்ணையும் அப்போ தான் உண்டாக்குனேன். பாம்பு பண்ணையில் இது பண்ணும்போது நான் வார ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து பாம்பு விஷம் எடுப்பாங்க. எதுக்குன்னாக்கா கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அதெல்லாம் பயன்பட்டுது. அது மாதிரி அவங்க எல்லாம் வந்து இந்த பாம்பை கூட வீட்டில் வளர்த்தலாம்னாங்க. அது மாதிரி ஒரு செட்டு உண்டு. நாய்களில் வந்து நான்
ஜாக்கிரதையாக வச்சுக்கங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். கென்னல் கிளப் அந்த அட்வைஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இன்னைக்கு கென்னல் கிளப் இருக்கா இல்லையான்னு தெரியல. அதெல்லாம் அவங்க வந்து அந்த அட்வைஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எதுவாக இருந்தாலும் திருப்பி கீரல் விழுந்த பிளேட் மாதிரி சொல்கிறேன், வீட்டு நாயாக இருந்தாலும் வேக்சின் எல்லாம் போடப்பட்டு இருக்குது, தடுப்பூசி போடப்பட்டிருக்குதுன்னு சொன்னாலும் அந்த நாயுடைய பல் உங்கள் உடம்பில் பட்டு விட்டால் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கோ முனிசிபல் மருத்துவமனைக்கோ சென்று ஆன்டி ரேபிஸ் வேக்சின் போட்டுக்கிட்டால் உங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம். அவ்வளோதான் நம்ம சொல்லணும். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.